நமக்கு வேணான்ற ஒரு விஷயத்தை கொடுக்கறது உதவியே ஆகாது. வேதத்தின் அடிப்படையில் நமக்கு வேணான்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கறது நல்லது. ஆனால் அது ஒரு காலம் தேவனுடைய பார்வையில் உதவியாய் ஆகாது. அது அந்த 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 ஸ்காலர்ஸ் அழகாக எழுதியிருந்தாங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நம்ம கொடுக்குற ஒரு காரியம் மனம் முகர்ந்து நம்ம கொடுக்கும் போது கூட அந்த பிறர் என்ன பண்ணக்கூடாதான், காயப்படாதபடி என்ன பண்ண நம்ம கொடுக்கறத கொடுக்கணும். அவரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்திற்குள்ளே இந்த பூமியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகிட்ட கேட்குறாரு. வேற எதுவுமே அவர் கேட்கல. தன்னை மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவத்திற்குள்ள அவனோட வாழ்க்கை என்னவா இருக்கணும்னா தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணுமே தவிர இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனையும் நம்ம என்ன பண்ணுறக்கூடாது. அவங்க எல்லாம் நேராக போய் ஆசாரியன்கிட்ட போய் தன்னை காமிச்சு ஆசாரியன் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் திருப்பி வர்றாரு. யாருக்கிட்ட வர்றாருன்னா அவருக்கு தெரியும் என்னை ரட்சித்தது, என்னை ஆசீர்வதிச்சது, என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தினது என் தேவனாகிய கர்த்தர்.